ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃபீஸு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு 1 வீக்குக்கு பேக் பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே 1க்கு ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். கேரட்டை நம்ம நார்மலாக பொரியல் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட்டை 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸில் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருப்போம், அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்குங்க. நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கேரட் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஆயில்லையே நல்லா வதங்கணும். 5 மினிட்ஸில் கேரட் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் எது செஞ்சாலுமே நம்ம ரைஸ் வடிக்கும் போது உதிரியாக வடிக்கணும். அப்போ தான் நம்ம மதியம் சாப்பிடும் போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேரட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். டே 2க்கான லஞ்ச் பாக்ஸ் பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். நம்ம கொடுத்து விடுற லஞ்ச் பாக்ஸ் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் முளைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கீரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். கீரை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் கீரையை நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். கீரையில் இந்த மாதிரி முட்டை சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடித்து வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான ஹெல்த்தியான கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டே 3க்கான லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்காக தான் இந்த தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும்.
நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்குமே ரைஸ் உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழஞ்சா மாதிரி இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு முட்டை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து டே 4க்கான லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்ல சூப்பரான சிம்பிளான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டே 5க்கான லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பில் தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் செய்யும் போது மட்டும் ரைஸ் நல்லா குலைவாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய 1 வீக்குக்கான லஞ்ச் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.